என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்ன கனி, ரொம்ப அமைதியா இருக்க? நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நடுவில் நான் ஏதாவது பேசி நீங்க ஏதாவது அங்க தப்பா டைப் பண்ணி ஆதி பேசிட்டே இருந்தாலும் வேலை கரெக்டா ஓடும். ஆனா என் காலேஜ் வரவே இல்லை. காலையில மெசேஜ் போட்டிருக்கா இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. அண்ணியை பார்க்க போயிருக்காங்க. அண்ணியும் இசையும் விக்கி ஸ்கூல்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா, உடனே பார்க்க போயாச்சு. ஓ, நேத்திலேருந்தே அனுக்கு என்ன சந்தோஷம்னு நினைக்கிற, நான் அத்தனோட பிள்ளை பார்க்க போறேன் அப்படின்னு. ஏன்டி உங்க அத்தையும் அனுவெல்லாம் தமிழக்காவை பார்க்க போகும்போது அவங்க பார்த்துருப்பாங்களா? அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அத்தையை ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அனு வேற அப்பெல்லாம் கொஞ்சம் சின்ன பொண்ணு. 2 பேரும் தான் போயிருக்காங்களா இல்ல உங்க அம்மாவும் போனாங்களா? நல்லா போவாங்க அவங்க. அவங்க 2 பேரு அப்புறம் சங்கீதா 3 பேரும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்காவை தானே உங்க அண்ணனுக்கு பேசி வச்சிருந்தாங்க. அவங்க பார்க்க போனா தமிழக்காக்கு கோவம் வராதா? எங்க அம்மா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க, அவங்களே மன்னிச்சு விட்டுருக்காவ. நீங்க சொன்ன மாதிரி தமிழக்கா ஃபர்ஸ்ட்லயே உங்க அண்ணா கிட்ட பேசியிருக்கலாம். பேசியிருந்தா இத்தனை வருஷத்தை இழந்திருக்க மாட்டாங்கல்ல. விதின்னு ஒன்று இருக்கு பாத்தியா? ம். ம்? அவங்க கதை இருக்கட்டும். வந்ததுலேருந்தே என்கிட்ட என்னமோ கேட்கணும்னு வாய் எடுக்கிறேன். அப்படியே முழுங்கிட்டுறலாம். அதை பத்தி சொல்லு முத. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என்கிட்ட ஏதாவது மறைக்க முடியுமா? இல்ல, உங்க வீட்லயே இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அம்மா வேற திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. என்னால அங்க நடந்த ப்ராப்ளமும் சொல்லவும் முடியல. ஒருவேளை அவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணா சரி ஓகேன்னு விட்டுருவாங்க. ஆனா ஆண்டி தமிழக்காக்கு பண்ண கொடுமையெல்லாம் நான் சொல்லும்போது அவங்க என் வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப பயந்துருவாங்க. ஏன்னா அப்பாவும் எப்பவும் அதை பத்தி தான் சொல்றாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடந்துன்னு தெரில. இதுல நம்ம பொண்ணையும் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன் உங்க அப்பாவுக்கு நான் நல்லா பார்த்துப்பேன் நம்பிக்கை இல்லையா என்ன? உங்க அண்ணா மேல என்ன எல்லாருக்கும் நம்பிக்கை. அது அப்படிதான் கனி. ஒரு தடவை ரேணு மிரட்டினான்னு என்ன நடந்துன்னு என்கிட்ட சொல்லாம விட்டேலாம். அதே மாதிரி பேச வேண்டிய விஷயங்களை பேசாம மூடி மறைச்சிட்டு நீயே பாத்துக்கலாம் நினைச்சா சில நேரம் நமக்கு அந்த சுச்சுவேஷன் வரலாம். விக்கிக்கு அன்னைக்கு எதனால பிரச்சனைன்னு பார்த்தேலாம். அதனால உங்க அப்பா கிட்ட சொல்லிரு. எனக்கும் அப்பப்போ இப்படி கிறுக்கு பிடிக்கும். நானும் இப்படி ஏதாவது மூடி மறைக்கணும்னு நினைப்பேன். பேச வேண்டிய நேரத்துல பேசாம அமுக்கு நீ ஆட்டம் இருந்துருவேன். அதனால நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் இருக்குன்னு சொல்லிரு. என்ன புரியுதா? கேப்ல என்ன காப்பு வைக்காதுங்கண்ணா. அப்புறம் பின்ன இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த அப்பப்ப பேசி முடிச்சிடணும். அதை விட்டுட்டு அதை மனசுக்குள்ள மூடி வச்சா அப்படிதான் இருக்கும். அவர் பயப்படுறாரோ என்னமோ, நீ பயந்து பயந்தே செத்துட்டு இருக்க. நம்பிக்கை இருந்தா மட்டும் இருன்னு சொல்லிட்டேங்களா? ஒரு நாள் இந்தியால எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகுது, அதுல எத்தனையோ ஆக்சிடென்டும் ஆகுது. இத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் சொல்லிட்டு மத்த வண்டியெல்லாம் ஓடாம இருக்கா என்ன? எங்க வீட்டுல ஒண்ணு நடந்துட்டு அது உனக்குமே நடக்கும் அப்படின்னு நீ எப்படி யோசிக்கலாம்? அவங்க பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. இல்ல, அவங்க பயப்படுறதான் நான் சொன்னேன். நீ ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க பயப்படும் போது கூட உன்னால பேச முடியும். நீயே பதறிக்கிட்டு இருக்க. எனக்கு இப்ப நிச்சயம் வைக்கிறது பிடிக்காமல தள்ளி போட நினைக்கிறேன்னு நினைக்க. ஆமா, படிக்கணும் வேலைக்கு போனதுக்கு பிறகு அப்படி இப்படின்னு பஞ்ச் டைலாக் அடிச்சு விட்டீங்க. அது 40% தான். மற்ற 60% உன் பயத்துக்காக. எப்படி அந்த பேச்ச ஆரம்பிக்கும் போது அண்ணியோட பேச்செல்லாம் வரும். அதனாலதான் அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம கல்யாணத்தை பத்தி பேசெடுத்தா உனக்கும் பயம் இருக்காதுல்ல. நீ என்னடானா இப்பவே பயந்து கிடுங்கி செத்துட்டு இருக்க. நான் எல்லாம் பயப்படல, நான் ஸ்ட்ராங் தான். ஆமாமா, நீ ரொம்ப ஸ்ட்ராங். அண்ணியோட ஸ்ட்ராங் எனக்கு தெரியாதா என்ன? கிண்டல் பண்றீங்களா? கண்ணியெல்லாம் கிண்டல் பண்ண முடியுமா? ம்ம். இந்த ப்ராஜெக்ட நினைச்சாதான் கடுப்பா வருது. உங்களுக்கு எப்படின்னா நல்லா ஃபைனல் இயர் வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். யூஜி ப்ராஜெக்ட் எல்லாம் குரூப்பா பண்ணுவீங்க. நல்ல ஓபி அடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு வெளியே இருந்து ஆள் வருவாங்க. அவங்களே காக்கா பிடிச்சி அவங்கள்ட்ட கதை விட்டுட்டு இருக்க போறீங்க பாரு. அப்ப பயமா இருக்காதா? குரூப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, இதுல என்ன பயம்? நீங்க எல்லாம் எப்படிதான் தனியா பண்றீங்களோ? அதெல்லாம் அந்தந்த டைம் வரும்போது வந்துடும். அப்புறம் நெக்ஸ்ட் சண்டே எங்க சஜோனனுக்கு என்கேஜ்மெண்ட். ஆஹா, ஜாலியா இருக்கு தெரியுமா? பொண்ணு கூட அன்னைக்கு சொன்னேன்ல, உங்க அண்ணனோட ஸ்கூல் தான். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா என்ன? விளையாடாதுங்க, அது அன்னைக்கு சொன்னேன்ல, அங்கதான் இங்கிலீஷ் டீச்சரா ஒர்க் பண்றாங்கன்னு. சொன்னியா? அப்புறம் என்ன, நான் படிச்சு முடிச்சதான் நமக்கு என்கேஜ்மெண்ட். இப்ப வைக்க போறதே இப்ப வேண்டாம்னு நினைச்சிட்டு பேச்சாடா பேசுற பேச்சு. உனக்கு ஓகேன்னா சொல்லு,
இப்பவே சொல்லிடுவோம். இல்ல நீங்க தானே சொன்னீங்க நமக்கு படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அப்படின்னு. அதனால 2 பேருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கு பாத்தியா? இப்ப கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தோட அப்புறமா இது பெருசா இருக்கும்ல. சந்திரனை தொட்டது யாரா ஸ்ட்ராங்கா, அடியார் ஸ்ட்ராங்கா, சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே, அடி நான் தானே, கனவு தேவரே, நிலவு நிலவரே, உன் நிழலும் நான் தானே, கனவு தேவரே, நிலவு நிலவரே, உன் நிழலும் நான் தானே. ரொம்ப தான் விவரம் போல. பேப்பர் கூட சேர்ந்தா எனக்கு அந்த பிரெயின் வரணும்ல. எப்பவும் இப்படி சந்தோஷமா இரு. அங்க வாரத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு நினைச்சிட்டுலாம் இருக்காத. வர்றதுக்கு நான் எவ்வளோ வருஷம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் மாறப்போகுது. அண்ணி எப்படியும் கொஞ்ச நாள்ல அங்க வந்துருவாங்க. இப்ப முடியாதுன்னு சொன்னாலும் இசைக்காக ஒரு நாள் கண்டிப்பா யோசிப்பாங்க. ம், அதனால இனி பயந்துட்டு இருக்காதானா? இனியெல்லாம் இந்த மாதிரி பாடம் எடுத்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ட்ரஸ்ட் தான் முக்கியம் கனி. அது இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஓகே ஓகே விடுங்க. சரி சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் அப்படியே கிளாஸ் போறேன். லஞ்ச் டைம் முடியுதுல. சரிம்மா கிளம்பு. நீங்க இன்னுமா எவ்வளவு நேரம் இங்க இருப்பீங்க? தனியா இருக்கும்போது தான் கொஞ்சம் ஐடியா வருது. ஓ சரி, நீங்க அப்பனா உட்காந்து பாருங்க. நான் இருந்தேன்னா தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். கரெக்ட் தான், கிளம்பிடு. அப்ப நான் தொல்லைன்னு சொல்றீங்களா? நீ தானடி இப்ப சொன்ன தொல்லை பண்ணாம கிளம்பிடுறேன்னு. நான் அப்படி சொன்னாலும் நீ தொல்லை இல்லைன்னு நீங்க சொல்லணும். ஆமாமா, என் கனி எனக்கு தொல்லையா இருப்பாளாம். நீ இருக்கிறதுனால தான் எனக்கு கிரியேட்டிவா ஐடியா எல்லாம் வருது. ஆ இப்ப போறேன்னா. ஆ இப்ப போனா லவ் பண்ற நமக்கே இவ்வளோ சோதனைனா, கல்யாணம் ஆகி பல வருஷங்களா எப்படிதான் ஒய்ஃபை எல்லாம் சமாளிச்சுட்டு இருக்காங்களோ. இனி நீங்க இத பத்தி எல்லாம் கவலையே படாதுங்க. ஏன்னா மொத்த விசாரணையை நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல பத்தி நீங்க மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. மொத்தம் 12 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல அடையாளமே தெரியாம பல விஷயங்களை மூடி மறைச்சிருக்காங்க. ஒரு குற்றவாளி முத தடவை தப்பு பண்ணும்போது தண்டிக்கப்பட்டா நாட்டுல பல பிரச்சனை நடக்காமலே இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளே கொல்கட்டா ரேப் கேஸ் தான். அதுவும் கரெக்ட் தான். சின்ன சின்ன தப்பு பண்ணும்போதே சம்மந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுத்திருந்தா பெரிய தப்புல போய் நிக்காது. நானும் அந்த இஷ்யூ பத்தி டெய்லி யூடியூப்ல பாக்குறேன். விசாரணையில ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா விஷயங்கள் தெரியும் போது மனசே பதறுது. பாசிட்டிவா ஒண்ணு கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. பார்க்கலாம், 10 நாள் இருக்கலாம். அப்புறம் இந்த கேஸ் பத்தி நீங்க பயப்படவே வேண்டாம். அந்த ஆளே டைரக்டா குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. எனக்கு என்னன்னா அவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி வெளியே வந்துடக்கூடாதுல்ல உடனே. அதான் பழைய கேஸ் ஃபைல எல்லாம் தட்டி பார்த்துட்டு இருக்கேன். இனிமே ஒரு தப்பு பண்றதுக்கு நினைச்சு கூட பார்க்க கூடாது. உங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டீங்களா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டே வாரா. இன்னும் 1 வீக்குள்ள வந்துருவான்னு நம்பிக்கை தான். சூப்பர் சார். அப்புறம் 4 இடத்துக்கு போயிட்டு வரணும். உங்களுக்கு வெளியே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே போயிட்டு வாங்க. புரியல. எத்தனையோ பேர் அந்த டாக்டருக்கு அகைன்ஸ்டா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா அவர்கிட்ட விசாரணையே போகும்னா கேஸ் முடிஞ்சிருது. இந்த தடவை தண்டனை கிடைக்காம கேஸ் முடிய போறதில்ல. சரி சார், உங்களை பார்க்கறதுக்காக தான் அவசரமா வந்தேன். இதை பத்தி நீங்க சஞ்சய் கிட்ட ஏதாவது சொன்னீங்களா என்ன? டிபார்ட்மெண்ட் விஷயம் சார். ஒய்ஃப் கிட்ட கூட ஷேர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஏதாவது குழம்பி போயிருக்கும் போது எனக்கே தெரியாம அவகிட்ட ஷேர் பண்ணுவேன். ரொம்ப டீட்டெயிலா இல்லாட்டாலாம் லைட்டா ஷேர் பண்ணும்போது எனக்கும் ஏதாவது ஐடியா தோணலாம். அப்படி நானும் அவன்கிட்ட இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். சுத்தமா டைமே இல்லையா. சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதெல்லாம் பத்தி அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. சரி ஓகே சார், நான் அப்ப கிளம்புறேன். வாங்க. அவளுக்கு இந்த மக்களே நல்லா தான் இருப்பா. என்கிட்ட இருந்து ஒரு 5 பவுன் போல வாங்கி வச்சிருப்பா. பாம்போல கேட்டதை எடுத்து கொடுத்துருவேன். திருப்பி தரவே மாட்டேங்க. தினம் தினம் அவ வீட்டுல ஏறி இறங்கியதான் மிச்சம். ஆனா உனக்கு என்னம்மா அவளையெல்லாம் ஞாபகம் இருக்கா? வீட்டுக்கெல்லாம் வருவாங்க எல்லாம். அப்பவும் அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி எவ்வளவு ஆயிரக்கணக்கில் கொள்ள அடிச்சிருப்பா. அப்படியெல்லாம் இல்ல சித்தி. இப்ப ஏதாவது கஷ்டமா இருக்கா அவங்களுக்கு? என்ன கஷ்டமா இருக்கட்டு? ஒருத்தங்கள்ட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அதை சொன்னான்னு கொடுக்க தெரியாதா? இப்ப பாரு, உன் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் அவ்வளவு வருது. நகை ஏதாவது வச்சு ஃபீஸை கட்டலான்னு பார்த்தா அதுக்கும் கையில ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்டையும் கையில இருக்கணும்ல மக்களே. ஆமா சித்தி, நமக்கு தேவைப்படும் போது நம்மக்கிட்ட இருக்கணும்ல. இப்ப இந்த குட்டிக்கு ஃபீஸை கட்டதுக்கு என்ன செய்வேன்னு தெரியாம முழிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நானும் அவ தருவான்னு எத்தனை தடவை அவ வீட்டுல ஏறி இறங்கியாச்சு. ஒரு பொருளை கொடுத்தா சொன்ன நேரத்துக்கு தரணும்.
தருவாங்க சித்தி, அவங்க ரொம்ப நல்லவங்க தான். நீ 5 வயசுல அவளை பார்த்தது இப்பவும் அப்படியே இருப்பாளா என்ன? அப்புறம் மக்களே, உன் நகையெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கியா என்ன? நகை பணம் அப்படி ஏதாவது இங்க வச்சிருக்கீங்களா என்ன? இல்ல சித்தி, நான் பொதுவா போடுற 1-2 ஜுவல் மட்டும் தான் இங்க இருக்கு. நீங்க இங்க இருப்பீங்கன்னு தெரியாதுல்ல சஞ்சிக்கு. நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அத்தா அம்மாட்டே கொடுத்துட்டாங்க. அவகிட்டயா? ஆ, எதுக்கு அவகிட்ட எல்லாம் வச்சிருக்க கொடுக்கணும்? ஏன் சித்தி, அத்தாம்மா தானே என்ன பாத்துக்கிட்டாவ. அது மட்டும் இல்லாம எல்லா ஜுவல்லையும் மாமா தான் எனக்கு போட்டாங்க. உனக்கு போட்டதே உனக்கே தெரியாம எல்லாத்தையும் உருவதுக்கு தான். அப்படியெல்லாம் இல்லை சித்தி, அத்தாம்மா ரொம்ப நல்ல கேரக்டர். அவங்க எல்லாத்தையும் எனக்கு தரதுக்கு தான் பார்ப்பாங்க. சாராக்கு போட்டதை விட கூடுதலாக தான் எனக்கு போட்டிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? சஞ்சி கூட இங்க வைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை சாக்கா வச்சு எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்தான். இங்க பாரு, பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்காத. உன் நகையெல்லாம் உன் வீட்டுல நீனே உன் பாதுகாப்புல வச்சுக்கா. அதை விட்டுட்டு நகை விற்க விலைக்கு அவகிட்டையும் இவகிட்டையும் கொடுத்து வைக்கிறது நல்லாவா இருக்கு? அப்படி இல்லையா? உன் புருஷனுக்கு அம்மாக்காரி இருக்கா, அவங்க கிட்டேயாவது வச்சிருக்க கொடு. அதான் விஷத்தை இறக்க ஆரம்பிச்சாச்சுலாம். இத்தனை வருஷம் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டவங்க கெட்டவங்க, சாப்பாடு கூட கொடுக்காம சொத்துக்காக கஷ்டப்படுத்தினவ நல்லவாயிட்டா. அதையும் இந்த முட்டாள் இருந்து நம்பிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன பதில் உன்கிட்ட இருந்து வருதுன்னு பாக்குறேன். அப்படியெல்லாம் இல்ல சித்தி, அத்தா அம்மாவும் ராஜ்யம்மாவும் எனக்கு ஒண்ணுதான். 2 பேரும் என் நல்லதுக்காண்டி தான் எல்லாம் பண்ணுவாங்க. உன் நம்பிக்கையை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா கண்டியா 5 பவுனை தூக்கி கொடுத்துட்டு வாயை பார்த்துட்டு நிக்கேன். நகை விற்க விலை பாத்தியா? 53,000 54,000 தான் சொல்லுவாங்க. அங்க போய் ஒரு பவுன் எடுக்கணும்னா வேஸ்டேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு 60 61,000 ஆகுது. நகை பணத்துல எல்லாம் அடுத்தவங்க யாரையும் நம்ப கூடாது. மனுஷங்க யாரை எப்படி மாறுவான்னு தெரியாது. நினைச்சு பாத்தியா, அந்த 5 பவுன் மாலை மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா அதை ஈடு வச்சாது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடுவேன். நிறைய ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா? கொஞ்சம் லட்சக்கணக்கில் வர மக்களே. எவ்வளவு சொல்லுங்க சித்தி, நான் கட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மக்களே, நான் பாத்துக்கலாம். ஏன் சித்தி, என் தங்கச்சிக்கு நான் பண்ணக்கூடாதா என்ன? ஏன் சித்தி, என் தங்கச்சிக்கு நான் பண்ணா வாங்க மாட்டீங்களா? இங்க பாரு மக்களே, நீயே நிறைய வருஷத்துக்கு அப்புறமா இங்க வந்திருக்க. அது மட்டும் இல்லாம நமக்குள்ள ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. பண கொடுக்கல் வாங்கலாம் வேண்டாம். உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்ல, என்னால முடிஞ்சுனா செய்யறேன். இப்ப நீ எனக்கு ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்கா, உன் புருஷனுக்கும் அதுபுறம் உன்னை வளர்த்தாங்க எல்லாம் அவைகளுக்கு இதெல்லாம் தப்பாதான் தெரியும். அது மட்டும் இல்லாம உன் சித்தப்பாவே கட்டிடுவாங்க. அட, நீங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தீங்களா? தூங்கிட்டுலாங்க இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு லைஃப் லாங் அப்படியே தூங்கிட்டு இருக்க முடியுமா என்ன? ஆமால, தூக்கம்னு ஒண்ணு வந்தா எலும்பிதானே ஆகணும். நீங்க சொல்லுங்க சித்தி. அப்படியே தலையில 2 தட்டு தட்டிடலான்னு தோணுது. நல்லா அவ மடியில போய் உட்காந்துக்கான். வீட்டுல உட்காரதுக்கு இவ்வளவு இடம் இருக்கு, இந்த தரையில உட்காந்துருக்கான். அவங்க மடியில உட்காந்து கதை விட்டுறதுல அவ்வளவு ஹாப்பி இவளுக்கு. 1000 நாள் சொல்லி கொடுத்தாச்சு, உனக்கு இந்த மாதிரி குளிர்ல உட்கார்றது ஒத்துக்காது. வா, நைட்டு காலத்துக்கு மேல வை, அப்ப தரேன் உனக்கு. இப்ப காலம் வலிக்காது, கையும் வலிக்காது. இப்படி முட்டாளா இருக்கா. இதுங்க கதையை கேட்டா நமக்கு தான் கிறுக்கு பிடிக்கும். பிரியமா, நான் கேக்குறேன், தப்பா நினைக்காத. என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது உன் வீட்டுக்காரர் திட்டு வரா என்ன? சேச்சா, அவர் ரொம்ப நல்லவர். யார் மனசையும் அவருக்கு கஷ்டப்படுத்த தெரியாது சித்தி. அம்மா அப்பா இருந்திருந்தா எப்படி ஒரு மாப்பிள்ளை எனக்கு பார்த்து வச்சிருப்பாங்களோ. எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் கூட அவங்க தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. அவ்வளோ கேர் என் மேல. எனக்கு ஏதாவது கஷ்டம் வரதா இருந்தா கூட அவரை தாண்டி தான் எனக்கு வரான்னு சொல்லுவாரு. உங்க சித்தப்பா தான் எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்காரு. மாசமா வேற இருக்கான், நல்லா பாத்துக்கா அப்படின்னு. அவருக்கு தொல்லை தாங்க முடியாம தான் நான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு சித்தி நீங்க கஷ்டப்படுறீங்க? எனக்கு உன்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா உன் அம்மாட்ட பேசுற மாதிரியே இருக்கு. அக்காவையும் அத்தானையும் எல்லாம் சின்ன வயசுலயே இழந்துட்டோம். உன்னைய பார்க்கும்போது அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கு. மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மக்களே. இன்னைக்கு உன் வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரிக்கு போகலையா? ஹாஸ்பிட்டல் போகணும் சித்தி. கொஞ்சம் லேட்டா போவாங்க. சொந்த ஆஸ்பத்திரிங்கிறதுனால லேட்டா போனாலும் ஒன்றும் இல்லைல்ல. அப்படி இல்ல, சர்ஜரி எல்லாம் இருக்கிறத பார்த்து மேக்சிமம் கிளம்புவாங்க. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆயிட்டு. என்ன பட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஏன்? இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேனே பட்டு. நல்ல கோவத்துல இருக்கீங்க. அதான் என் செல்ல பட்டு சிரிச்சிட்டு இருக்கும் போதே தெரியுது நல்ல கோவத்துல தான் இருக்காங்கன்னு. கெட்ட கோவத்துல இருந்தா தானே நான் பயப்படணும். நான் தான் சொன்னேன்ல பட்டு, அம்மா பாவம், அம்மாட்ட நீ அடம் பிடிக்க கூடாது, சீக்கிரமா உங்களை நான் கூட்டு போவேன்னு. அதுக்கப்புறமா நீ நாம எங்க தூங்க போறோம்னு கேட்டா அம்மா வந்ததான் வருத்தப்படுவாங்க. சீக்கிரமா மன்னிப்பா. இப்ப என் அழகு பட்டுவா நான் ஆசிரமத்துல கொண்டு விடுவேன். அழாம அடம் பிடிக்காம அம்மா கூட போனோம், சரியா? என் பட்டு நைட்டு 12 மணிக்கு என்ன பாக்கணும்னு சொன்னாலும் நான் ஏறி குதிச்சு வந்துருவேன்ல. கண்டிப்பா. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? பூட்டினாலும் ஏறி குதிச்சு வந்துருவேன்.
ஆமா, இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சா? ஆப்பா, நான் ABCD எல்லாம் எழுதுனேன். ஆ ஆ எழுதுனேன். எங்க சொல்லு பார்க்கலாம். ஆ ஆ ஆ இ ஈ ம் உ ஊ உ ஊ அதான் சொல்லிட்டே இல்ல, அடுத்து சொல்லு. ஏ ஏ ஐ ஐ ஐ ஐ மட்டும்தான். ஐ கிடையாது. எங்க மேம் கிட்ட போய் நீங்க படிச்சிட்டியா? உங்க மேம் கிட்ட போய் படிக்கணுமா? எதுக்கு? இசை பாடலாம் எங்க மேம்க்கு தானே தெரியும். அப்போ உங்க அம்மா உனக்கு எப்படி படிச்சு தருவா? அதே இல்லாட்டாலும் நான் தான் பெரிய அண்ணன் மார்களுக்கு அக்கா மார்களுக்கெல்லாம் பாடம் எடுப்பாவல. அப்ப அவங்களுக்கு என் பாடம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஆ, ஓ, உங்க அம்மா டீச்சருங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உன் பாடம் தெரியும். நான் இங்க வெட்டியா அந்த சேர் மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு உன் பாடம் தெரியாது, அப்படிதானே? ஆப்பா, என்ன அறிவு என் பொண்ணுக்கு? நீங்க எங்க மேம்கிட்ட பாடம் படிச்சீங்கல்ல? ஆமா, உங்க மேம்கிட்ட நான் பாடம் படிச்சுட்டு வந்திருக்கேன். எங்க மேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ, அப்ப அவங்ககிட்ட இனிமே டெய்லி நீங்க பாடம் படிங்க. அது பிறகு எனக்கு சொல்லி தாங்கன்னு. அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் புரியும். ஐயே, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன மேடம், உன் கிளாஸ்லாம் முடிஞ்சா? எடி வரலையா? கார் மேல உட்கார்ந்திருக்க. எப்பவும் எது உயரமா இருக்கோ அது மேல உட்கார்ந்துக்க. பெரியவங்க நின்னுட்டு இருக்கதெல்லாம் பாத்துறாத. ஏன் ஏன் உங்களுக்கு மட கீழே இறங்கு. நான் இறங்க மாட்டேனே. என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? இழுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஓங்கி ஒண்ணு வச்சிருவேன் பாத்துக்க. இப்ப நான் இறங்குறேன். ஆனா வீட்ல இறங்க மாட்டேனே. என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? அதான் ரைம்ஸ் போட்டுட்டாங்க, ஏ ஃபார் ஆப்பிள் போட்டுட்டாங்கன்னு கேட்டுட்டு நீ ரீல்ஸ் பாக்குறதா உன் வேலை. இனிமே இந்த ஷார்ட்ஸ் பாக்குறது ரீல்ஸ் பாக்குற வேலையில வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? இசை, என்கிட்ட இந்த மாதிரி பேசாத. ஏ லூசா நீ? அவன் ஏதாவது பிள்ளைங்க ஸ்கூல்ல சொல்றத பார்த்து சொல்றான். நீ பேசிட்டு இருக்க மாதிரியே அவ பேசுறதுக்கு உன் கூடயே இருக்கணும். இப்போவும் இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டான், மத்த பிள்ளைங்க பேசுறதையும் பார்த்து அவ பேசுவான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க? நீ நினைக்கிறத மட்டும் அவ பேசணும்னா உன் கூடயே தான் இருக்கணும் அவ. எடி, ஆட்டோக்கு சொல்லிருக்கேன், வர போறியா இல்லையா? இசை அப்பா வீட்டுக்கு கொண்டு விட போறாங்க. படிக்கும்போது அரை மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து சொன்னா இருப்பியா? இருப்பியா? என்ன இருப்பேன். அதிகமா செல்லம் கிடைச்சிட்டு என்கிட்ட விளையாட்டுனேன்னு வச்சுக்க. இறங்கு, ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு நிக்குது, வீட்டுக்கு போவோம். லூசா நீ? நான் கொண்டு விடுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எங்களுக்கே போக தெரியும். வாடி, அப்பா கூட தான் போணும். இசை, அப்படியே போன விட்டுருவேன், வந்து என் கூட. எங்க அப்பா கொண்டு விடுவாங்க நம்ம வீட்டுக்கு. அது பிறகு எங்க அப்பா வீட்டுக்கு போவாங்க. நீங்க எங்க அப்பாவை மன்னிச்ச பிறகு அப்பா வீட்டுக்கு நாமளும் போவோம். ஒருத்தர் வீட்டுக்கு நாம போறது இல்ல. அவங்க அவங்களோட வீட்ல தான் இருக்க போறாங்க. நாம போவாம்ல. உனக்கும் அப்பா தான் வேணும்னா நீ உன் அப்பா கூடயே போய்க்க. இப்போ என் கூட வீட்டுக்கு வர போறியா இல்லனா அவர் கூட தான் நிக்க போறியா? அப்பா கூட வருவேன். ஆமாமா, உனக்கு என்னம்மா? உனக்கு தான் உறவெல்லாம் இருக்காங்க இல்ல, எனக்கு தான் யாரும் இல்லையே. நீ என்ன லூசா? குழந்தைகிட்ட லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. நாங்க டைம் ஆச்சுன்னா ஆட்டோல தானே வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கே போக தெரியும். யாராவது குச்சி வேணுமா? நல்லா அடி வைங்க. என்ன பட்டு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இன்னைக்கு எங்க கிளாஸ்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? அப்ப எங்க மேம் சொன்னாவா, ரெண்டு பேருக்கு குச்சி வேணுமா? குச்சி வச்சு நல்லா சண்டை போட்டுடுங்க அப்படின்னு. அதான் உங்க ரெண்டு பேருக்கு எப்பவும் சண்டை தானே வருது. எனிமே இசை பேக்ல குச்சி வச்சிருப்பானா? யாருக்கு தேவைப்படுதோ அதை அடிச்சுக்கிட்டு சண்டை போடுங்க. ஆனா உன் கொழுப்பு பாத்தியாடி? நான் தான் சொல்றேன் இல்ல, உன் கூடவே இருக்கும்போது மட்டும்தான் அவ நீ பேசுறத பேசுவான். இப்ப ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா, இனிமேதான் அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்கள்ட்ட இப்ப நான் தத்துவம் எல்லாம் கேட்கல. நான் திட்டிட்டு இருக்க, நீங்க பல்ல கட்டிட்டு நின்னா என்ன அர்த்தம்? அதாவது தமிழ், சில ஜென்மங்கள்லாம் அப்படிதான். இந்த அன்னியன் மாதிரி ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை அப்படி இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப முத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல டாக்டரா பாத்துடலாம். ரொம்ப முத்தம்னா உங்க வீட்ல இருக்கவங்கள கொண்டு காமிங்க. யார? இப்ப நீ வர போறியா இல்லையா? ஒரு நிமிஷம், யார மீன் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு போ. ஒதுங்கி இருக்கவங்கள ஒதுங்கி இருக்க விடுங்க. ஏன் பின்னாடி வரதுனாலயும் என்ன கொண்டு விடுறதுனால என் கோவம் எல்லாம் குறைய போறது இல்ல. நீங்க இப்படி எல்லாம் வரதுனால என்ன தப்பா நினைப்பாவ. அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. உங்க அம்மா அரண்மனை கணக்காயில வீடு போட்டு தந்திருக்காவ. அதை விட்டுட்டு அனாத ஆசிரமத்துல வந்து தங்குறதுக்கு நானா சொன்னேன்? என் பொண்ணுக்காண்டி வந்தண்டி, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்காக யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேன்ல, அவளை உங்க கூட வச்சிருக்கணுமா? தாராளமா வச்சுக்கோங்க.
அதுல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா தேவையில்லாம எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு மத்தவங்க கிட்ட என் கேரக்டரை தப்பாக்காதுங்க. எனக்கு புரியல. உன் பின்னாடி நான் வராம வேற இவன் வருவான்? இல்ல உனக்காக நான் பண்றத பார்த்து எவன் உன்னைய தப்பா சொல்ல போறான்? உங்க அம்மா ஆசைப்படுற மாதிரி உங்க அம்மாக்கு நல்ல பையனா இருங்க. அதுக்கப்புறம் நல்ல அப்பாவாவும் நல்ல ஹஸ்பண்டாவும் இருக்கலாம். பைத்தியக்காரி, அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்கான். ஒரு மனநிலையில நீ இரு. ஒருக்கா நல்லா சிரிச்சு பேசுற, ஒருக்கா மெண்டல் மாதிரி நடந்துக்கிற, மனுஷனை கிறுக்காக்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு, நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். நீங்க அப்பா கூட வரலனா நான் கொஞ்ச நாளையில அழுவேன். அவளை வச்சு என்ன வர வைக்கலனாலும் நான் வர மாட்டேன். என் பொண்ணை வச்சுதான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போனான்னா 2 மணி நேரத்துல அதை நான் நடத்துவேன். ஏதோ உன்னை நான் கடத்திட்டு போறது போல கத்திட்டு இருக்க. அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை இழக்கணும்னு நினைக்கிற நீ எல்லாம் பேசாத. என்ன? இல்ல, அந்த அம்மா வாழ்ந்து முடிஞ்சது. அது பாட்டுக்கு 4 வருஷத்துக்கு முன்னே நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் போட்டிருக்கு. அதுக்கு இடம் வச்சு கொடுத்து நீயே வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. அதை என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம். உன்னை வருஷ கணக்காவா நான் திட்டிகிட்டே இருக்க போறேன். அபாட் ஆன கோவத்துல 2-3 நாள் எப்படியும் திட்டி இருப்பேன். அதுக்கு அடுத்த நான் நார்மலா இருக்க மாட்டேன்னா என்ன? அந்த அம்மா எதுக்கு ஆசைப்பட்டதோ அதை நீங்க நல்லா நிறைவேற்றி கொடுத்துட்டு போயிட்டியா. அது சந்தோஷமா இருக்கு. இப்போ உனக்கு நிம்மதியா? உங்க அம்மா தானே. எங்க அம்மாவோ யார் அம்மாவோ வாழ்ந்து முடிஞ்சவங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையை விட்டுட்டு போயிருக்க பத்தியா. இதனால உன் வாழ்க்கை என் வாழ்க்கை இசையோட சந்தோஷம் எவ்வளவு விஷயம் ஸ்பாயில் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாத்துக்கான். என்கிட்ட ஆதி வந்து கேட்டான், வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், அந்த வீட்டுல உனக்கு இல்லாத உரிமையா மத்தவங்களுக்குன்னு. இங்க நான் உழைச்சி கொட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் யாருக்காக விட்டு கொடுக்கணும்? அதை விடு, நீ யாரு? எனக்கு அந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை உங்க 2 பேருக்கும் இருக்கு. அதை நீ யாருக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? வாழ்ந்து முடிஞ்சவங்களுக்காக நீ அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போற, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லலையே. நீங்க பேசினதுக்காக தான் நான் வெளியே வந்தேன். நான் பேசினதுக்காக நீ வெளியே வரல. ஒண்ணுமே நமக்கு புரியல. ஏன் எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காவ? நீங்க என்ன தப்பா பேசினதுனால தான் நான் வெளியே வந்தேன். பச்சையா போய் சொல்ற தமிழ். வேற என்ன? நீ டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு என்கிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்கு சந்தோஷமா வீட்டுக்கு வந்திருக்க. அந்த நேரம் அந்த அம்மா ஏதோ தப்பா பேசிச்சு. அதை மறுபடியும் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. அவங்க பேசினதை கேட்டு நான் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு வெளியே வந்துட்ட. நான் என்ன மனநிலையில இருந்தேன், அவங்க பேசுறத நான் கேட்டுட்டா இருந்தேன். இது எதுவுமே உனக்கு தெரியாதுதான். எப்போ உன்கிட்ட நான் அதுக்கு பதில் சொல்லிட்டனோ அதை நான் கவனிக்கல அப்படிங்கறத உனக்கு புரிய வச்சதுமே உன் பாதி கோபம் குறைஞ்சிட்டு. உன் மேல தப்பு இல்லைன்னு எப்போ நான் கண்டுபிடிச்சனோ அப்பவே நமக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. மறுபடியும் யாருக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கேன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளியே வரேன்னு சொல்லிட்டேன். அதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஈஸியா வெளியே வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஏற்கனவே உங்க அப்பா மாத்திரையே போட்டுட்டு இருக்காரு. இதுல நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வாங்க. அந்த மனசு நல்லா குளிரும். சரிம்மா தாயி, உன்கிட்ட எல்லாம் என்னால பேசி ஜெயிக்க முடியாது. நீ உலகத்துல இருக்க மத்த எல்லாரையும் நினைச்சு உன் வாழ்க்கையை அப்படியே வச்சுட்டு இருந்துக்கா. இனிமே அவங்க வயசெல்லாம் உனக்கு வரலாம். சேச்சே, அதுக்கு முன்னே நீ எதெல்லாம் இழந்திருக்கான்னு உனக்கு புரியும். நீ ஆட்டோலயோ பைக்லயோ சைக்கிள்லயோ வேணா போய்க்கா. என் பிள்ளை எனக்கு கொண்டு வந்து விட தெரியும். சரைய கிளப்பிட்டு எத்தனை தடவை தான் மனுஷன் காலில் விழுறது? இன்னும் என் காலெல்லாம் யாரும் விழல. ஏன் காலில் விழுந்தீங்களா என்ன? ஏன் எதிர்பார்க்கறியா என்ன? நான் சும்மா தான் சொன்னேன். எதிர்பார்க்கறேன்னா சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை? 40 பேர் கூட்டத்துல கூட நான் விழுவேன். இப்படியெல்லாம் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் பேசும்போது உங்களுக்கு வெக்கமா இல்ல? சேச்சே, காலில் விழனா கூட நான் சந்தோஷமா தான் விழுவேன். எனக்கு நான் இழந்த வாழ்க்கை கிடைச்சா போதும். அதான் வேற யாரு கூடயாவது அமைச்சுக்கிட்டா போகுது. பாக்குறேன் குல்ஃபி, இன்னும் எத்தனை நாள் தான் உன் மனசுக்குள்ள இருக்க ஆசையை பூட்டி வைக்கிறான்னு. இப்ப எல்லாம் எனக்கு எதிரி பட்டாளம் வேற கூட்டிகிட்டே போகுது. ஒரு வேளை யாராவது நான் போற வழியில கத்தி எடுத்து சடார்னு என்ன குத்திடலாம். கத்தியா? மேபி அந்த டைம்ல கூட உன் மனசுல இருக்கிறது வெளியே வரலாம்லாம். நடக்கிற மாதிரியே பேசாதுங்க. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல பேசுங்கண்ணா. அதான் சொல்றேன்ல குல்ஃபி, அப்படியே அந்நியன் மாதிரி மாறிடுறேன். நானும் அந்நியன் மாதிரி மாறிடுறேன். ஆமா, ஒரு தடவை நல்லா இருக்க, அடுத்த 10வது நிமிஷத்துல வேற மாதிரி மாறிடுற. புரியல. இந்த சிக்னல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுங்க. நான் தமிழ். தூக்கத்துல ஒருவேளை உங்க மேல கையை தூக்கி போட்டிருப்பேன். அதுக்குன்னு நீங்க அதை யோசிச்செல்லாம் பேசக்கூடாது. அது எப்படிமா? நான் சொல்லாமலே நீ கற்பூர மாதிரி அதை பிடிச்சுக்கிட்டா? நீங்க எதையும் நினைச்சுதான் அந்த மாதிரி எல்லாம் தப்பா சொல்றீங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்காதுங்கண்ணா. அது ஏதோ தூக்கத்துல நடந்தது. ஆமாமா, உனக்கு தானே நடக்கும். சரி, யாரு கொண்டு விடுறேன். நான் ஆட்டோக்கு போன் பண்ணிட்டேன். நான் ஆட்டோல தான் போவேன். உங்க கார்ல ஏறவே மாட்டேன். அடிச்சு யாரு? உங்க கார்ல என் கால் படவே படாது. சரி, அப்ப தூக்கி கொண்டு போறேன். எப்பா ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. உங்க 2 பேரும் சரியா இருக்கு. சண்டை போடுறீங்களான்னு தெரியல, சிரி போடுறீங்களான்னு தெரியல.
அத உங்க அம்மா கிட்டயே சொல்லு. அத உங்க அப்பா கிட்டயே சொல்லு. இந்த சண்டைக்கெல்லாம் காரணம் அம்மா நீங்க தானே. எடி உனக்கு எதுவும் தெரியாம பேசாதேனா நீ. உனக்கு என்ன சொந்தம் சொல்லிக்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் இருக்காவ. உனக்கு என்ன எல்லா உருவமா நான் இருக்கேன். எனக்குலாம் யாரும் இல்ல. இப்ப அடம் பிடிக்காம நீயா கார்ல ஏறினியன்னா நல்லா இருக்கும். இல்ல ஸ்கூல்னு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கான். நான் தான் சொல்றேன்ல ஆட்டோ வெயிட்டிங்ல நிக்குது. ஆட்டோ வெயிட்டிங்ல நின்னா இந்நேரம் உனக்கு 50 தடவை போன் வந்திருக்கும். இதுல ஆட்டோ வெயிட்டிங்ல நிக்கிறான். நான் சொல்லிட்டேன் தமிழ், ஸ்கூல்னு கூட பார்க்க மாட்டேன். கார்லயே வரேன். கால் தடைபடாதுன்னு சொன்னீங்க அப்பா கார்ல. நீ அதிக பிரசங்கித்தன ஆகாதானா ஜால்ரா. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு, இப்போ நீங்க காமெடியா பேசி நான் கார்ல வரேங்கிறதுனால உங்க வீட்டுக்கு வரவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் கோவமா தான் இருக்கேன், என் கோவத்தை நீங்க காமெடி ஆக்கிட்டீங்க. நீ கோவமா தான் இருக்க, நான் காமெடியாவே இருக்கேன். வரையா இப்போ? ம்